பல சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறோம். பல நிலைப்பாடுகளை தாண்டி நாம வந்திருக்கிறோம். பல கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள ஒரு நுணுக்கங்களை அறிந்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம், வேதங்களை வாசித்திருக்கிறோம். ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய மாம்ச பலவீனங்கள், நம்மளை ஆளுகை செய்த இந்த மாம்சத்தின் கட்டுகள் எல்லாம் நம்மளை விட்டு எப்போ விலகுதோ அப்போதான் நம்முடைய வாழ்வில் ஒரு வெற்றிகளை பார்க்கிறவர்களாய் மாற முடியும். ஒவ்வொரு காரியத்திலும் பலவிதமான வெற்றிகள் இருக்கு. ஃபைனான்ஸ் என்று சொன்னா உங்க குடும்பத்துக்கு போதுமான ஒரு ஃபைனான்ஸ் தான். எல்லா செலவு போக நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம் இருக்குமானால் அதுவும் ஃபைனான்ஸ் தான். ஆனா வர்றதுக்கும் செலவுக்கும் சரியா இருந்தா அது ஒரு சராசரியான வாழ்க்கை. ஆனால் நிரம்பி வழியத்தக்க இருக்குமானால் அது அபுண்டன்ஸ், மோர் அண்ட் எக்ஸ்ட்ரா, அதிகப்படியாகவும் அது அதிகமாகவும் இருக்கிற ஒரு அனுபவங்கள். தேவன் நம்மை நிரம்பி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். தேவச்சனமே, முதலாவது நாம இந்த பிரேயர் பாயிண்ட்ஸ் மூலமாக ஒவ்வொரு பிரேயரையும் சொல்லி நான் அறிக்கை எடுக்கிறத நீங்களும் அறிக்கையிட்டு அதை உடைக்க போகிறேன். என்னென்ன கட்டுகள் இருக்கு? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் குடும்பமாக ஜெபத்தை ஏற்படுத்தப்படுவதற்காக தேவன் நம்மோடு கூட ஒரு ஐக்கியத்தை குறித்து பேசியிருக்கிறார். அவர் இந்த ஜெபத்தின் மேன்மையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு வேதாகம தொகுப்பு தான் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் அதிகமாய் நாம் பார்க்கிறோம். அதுல ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் வசனம் 41. இந்த வார்த்தை நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. அருமையான தேவச்சனமே, நீங்க ஜெபிக்கிற ஆரம்பிக்கிற பொழுது நமக்கு பலவிதமான சோதனைகள் வருவதை நீங்க பார்க்கலாம். முதலாவது சோதனை நமக்கு தூக்கம் அதிகமா நம்மளை தள்ளும், சோம்பல்தனம் தள்ளும், பலவீனங்கள் நம்மை ஆளுகை செய்யும். இங்க இந்த தொகுப்பை நீங்க வீட்டில் போய் அதிகமாக நீங்கள் வாசித்து பாருங்க. சீஷர்களுக்கு அவர் ஜெபிக்கும்படி கற்றுக் கொடுக்கிறார். அவருக்கு பல காரியங்கள் தன்னுடைய வாழ்விலே அவர் சீஷர்களோடு இருந்த காலங்களில் பலவிதமான ஜெபங்களை குறித்து அவர் கற்றுக் கொடுத்தவர் தான். ஆனால் தாம் பரம் ஏறுகிற ஒரு நேரம் வருகிற பொழுது அவர் தனிமையிலே இருந்து ஜெபிக்கிறார். தன்னுடைய சீஷர்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்து ஜெபிக்க வைக்கிறார். அவரோ அவங்களால ஜெபத்தை செய்வதற்கு அவங்களால முடியல. அவர் இந்த வசனத்தின் மூலமாக ஒரு மிகுந்த முக்கியத்துவத்தை இங்கே வலியுறுத்துகிறார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு, அதுதான் முக்கியம். சோ ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, அவனுடைய உயிர் மீட்சி, அவன் பெற வேண்டிய மகிமைகள், பிரேயர் என்பது ஒருவனுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட் அல்ல. அநேகர் ஆண்டவர் இவருக்கு நல்ல ஜெபிக்கிற வரத்தை கொடுத்திருக்கிறார் அநேகர் சொல்லுவாங்க. எங்கேயா கேட்டிருக்கிறீங்களா அந்த வார்த்தைய? ஆண்டவர் நல்ல ஜெபிக்கிற வரத்தை கொடுத்திருக்கிறாங்க. தேவச்சனமே, அது தவறான ஒரு வார்த்தை. அதை விடையும் மேன்மையான ஒரு வார்த்தை, ஜெபிக்கும்படி நமக்கு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கட்டளை தேவனுடைய பிரமாணத்திலே அவர் நம்மோடு கூட பேசுகிற பொழுது நம்மை வழிநடத்துகிற ஒரு உள் காரியங்களை குறித்து பிரமாணமாக நமக்கு பேசுகிறார். as a rule நம்மளோடு கூட பேசுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
இப்படி பல காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஜெபத்தை குறித்து கட்டளைகளாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இட் இஸ் நாட் a gift. அது என்னது நமக்கு கட்டளை. அது இட் இஸ் a பிரமாணம். அது ஒரு கட்டளை. இங்கே சீஷர்களுக்கு சொல்லுகிற ஒரு முக்கியத்துவமான ஒரு வார்த்தை, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த விழித்திருந்து ஜெபம் என்பது கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு அந்த ஜெபத்தை குறித்து அல்ல. ஜெபிக்கும் போது நம்மளே என்ன சொல்லுவோம், எல்லாரும் கண்ணு முடிச்சோம், என்ன முடிச்சுட்டே ஜெபிக்கிறையாவே என்ன பண்றான்னு பாருங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த விழித்திருந்து என்பது காரியத்தை குறித்ததான விவரங்கள் அறிந்தவர்களாக, புத்தி தெளிவு உள்ளவர்களாக, எந்த சூழ்நிலைக்கு எந்த ஜெபத்தை ஏறெடுக்கப்பட வேண்டுமோ ஞானம் நிறைந்தவர்களாக நம்முடைய ஜெபங்கள் இருக்கும். இப்போ இவங்க அறகுறையான ஒரு ஜெபம் அல்ல. கிறிஸ்து இயேசு பலவிதமான ரகசியங்களை தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். பலவிதமான சோதனைகளை குறித்து சிறடியாக பேசினார். பலவிதமான விஷயங்களை குறித்து, உலகமும் சரி தெய்வீக ராஜ்யத்தையும் குறித்தும் சரி, தான் யார் என்பதை குறித்தும் பலவிதமான ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். இப்பொழுது வேலை வந்தது. இப்ப சொன்னார் ஜனங்களுக்கு, நீங்கள் விழித்திருந்து அல்லேலூயா சோதனைக்குட்படாதபடிக்கு நீங்க ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லித் தராரு. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆனா ஆவியின் உற்சாகத்தை கொண்டு சரீர பலவீனத்தை நீங்க உடைக்கணும். தேவச்சனமே, இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான நாம் அறிந்து கொள்ளுகிற ஞானம் என்னவென்றால், மாம்ச பலவீனம் உனக்கு இருக்கும் தான். இன்னைக்கு நமக்கு அந்த மாம்ச பலவீனம் இருக்கு. முதலாவது நேரம் கிடைக்கல. நேரம் கிடைத்தது அந்த போதில் போய் உட்கார்ந்து பார்க்கிற பொழுது, அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற போது நமக்கு தடைகள், போராட்டங்கள், பல சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். இப்போ மாம்சத்துக்குரிய காரியங்களை தெய்வீகமற்ற நிலையில நம்முடைய வாழ்விலே வரும் என்பதையும் தேவன் யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு? சீஷர். சகல சத்திய வெளிப்பாடும் கொடுத்த அதே தேவன் தான் மாம்சத்தின் படி வரக்கூடிய பலவீனங்களை குறித்தும் அவர் இந்த இடத்துல விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம், பக்கம் 135, புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது, ஜீவனாயும் இருக்கிறது. தேவச்சனமே, ஏன் மாம்சம் பலவீனம் என்று சொல்றாருன்னா, மாம்சம் ஒண்ணுக்குமே உதவாது. நீங்க உங்க ஆவியை எவ்வளவாய் பலப்படுத்தி ஜெபிக்க விரும்புகிறீர்களோ, உங்க ஃபேமிலி பிரேயர்ல இருக்கலாம், இண்டிவிஜுவல் பிரேயர்ல இருக்கலாம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற நேரங்கள்ல இருக்கலாம், இல்லை எங்கேயோ போயிருப்பீங்க, எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லி ஒருவர் ஜெப குறிப்பு கொடுத்திருக்கலாம். அந்த ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம். மனதுல ஒன்றை வைத்திருக்கப்பட வேண்டும். எந்த சூழலும் மாம்ச சிந்தையில நம்ம ஜெயிச்சு ஜெபத்தை இறந்துடக்கூடாது. மாம்ச சிந்தை இங்க வேதம் சொல்லுகிறது, அது எப்படிப்பட்டதா இருக்குதா? அது ஒன்றுக்கும் உதவாததா இருக்கலாம். சோ ஆவியின்படி நீங்கள் ஏறெடுக்கிற ஒரு ஜெபம் உங்களுடைய வாழ்வில இருக்குமானால், அந்த ஆவியின்படி ஏறெடுக்கிற ஜெபங்கள் அது வசனம் நிறைந்ததாக, அந்த வசனத்தை நீங்க சொல்லுகிற போது அது உங்களுக்கு ஜீவன், அது நிறைவாய் தருகிறது என்கிற எண்ணங்களினாலே உங்களுடைய ஜெபம் ஜெபிக்கப்படுகிறதாய் இருக்கப்பட வேண்டும். நிறைய பேர் வசனங்களை சொல்லுவாங்க, ஆனா அதுல உயிரோட்டம் இருக்காது. வசனங்கள் சொல்லப்படுவது கூட ஆப்டா இந்த சூழ்நிலைக்கு தான் சொல்லப்பட்டு இருக்கிறதா என்று அறியாமல பல வசனங்களை அவங்க வாக்குறுதியா சொல்லலாம். ஆனால் ஆவி உள்ளவன் எந்த வசனம் எந்த சூழ்நிலைக்கு அது ஜீவனாய் இருக்கிறது என்று உணர்ந்து
நீங்க ஆவியிலே ஜெபிக்கிறவர்களா இருப்பீர்களானால் ஆவி என்ன செய்து உங்களுக்குள்ளேயும் உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. எதிராளியான பிசாசானவனை உடைக்கிறதாக இருக்கிறது. எதிரே இருக்கக்கூடிய நபரை தூக்கி நிறுத்துகிறதாயும் இருக்கிறது. நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அங்க தேவனுடைய பிரசன்னம் நிறைந்ததாகவும் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க வாழ்க்கையில இனி ஜெபங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்க போகிறது என்று சொல்லி. ஆமென். இப்போ நீங்க சங்கீதம் 103ஆம் சங்கீதத்தினுடைய ஒரு வேத பகுதி 5வது வசனத்தை வாசிக்க. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இங்கே ஆண்டவருடைய வேத வசனம் நீங்கள் உங்களுடைய ஜெபங்கள் மத்தேயு 26:41 சார்ந்தும் யோவான் 6:63 சார்ந்தும் அந்த ஜெபம் ஏற்படுத்தப்படுகிற அந்த வேலை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமான உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிற ஒரு நிலையை நம்முடைய வாழ்விலே நாம் பார்க்க முடியும். அருமையான தேவ ஜனமே, இந்த ஆண்டு ஒரு மகத்துவமான ஒரு ஆண்டாக நம்முடைய வாழ்விலே விளங்கப்பட போகிறது. ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை நீதிமொழியில சொல்றார். இன்னைக்கு நாம் பல காரியங்களை கடந்து வந்திருக்கிறோம், பல சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறோம், பல நிலைப்பாடுகளை தாண்டி நாம் வந்திருக்கிறோம். பல கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள ஒரு நுணுக்கங்களை அறிந்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம், வேதங்களை வாசித்திருக்கிறோம். ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய மாம்ச பலவீனங்கள், நம்மளை ஆளுகை செய்த இந்த மாம்சத்தின் கட்டுகள் எல்லாம் நம்மளை விட்டு எப்போ விலகுதோ அப்போதான் நம்முடைய வாழ்வில் ஒரு வெற்றிகளை பார்க்கிறவர்களாய் மாற முடியும். ஒவ்வொரு காரியத்திலும் பலவிதமான வெற்றிகள் இருக்கு. ஃபைனான்ஸ் என்று சொன்னா உங்க குடும்பத்துக்கு போதுமான ஒரு ஃபைனான்ஸ் தான். எல்லா செலவு போக நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம் இருக்குமானால் அதுவும் ஃபைனான்ஸ் தான். ஆனா வர்றதுக்கும் செலவுக்கும் சரியா இருந்தா அது ஒரு சராசரியான வாழ்க்கை. ஆனால் நிரம்பி வழியத்தக்க இருக்குமானால் அது அபுண்டன்ஸ், மோர் அண்ட் எக்ஸ்ட்ரா, அதிகப்படியாகவும் அது அதிகமாகவும் இருக்கிற ஒரு அனுபவங்கள். தேவன் நம்மை நிரம்பி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். தேவச்சனமே, முதலாவது நாம இந்த பிரேயர் பாயிண்ட்ஸ் மூலமாக ஒவ்வொரு பிரேயரையும் சொல்லி நான் அறிக்கை எடுக்கிறத நீங்களும் அறிக்கையிட்டு அதை உடைக்க போகிறேன். என்னென்ன கட்டுகள் இருக்கு, அப்போ நம்முடைய ஆவியிலே உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம வாழ்வில் நாம் பார்க்க முடியும். முதலாவது அறிக்கை, plant new things in my life. இப்ப ஆண்டவரை பார்த்து உங்க ஜெபத்துல ஒவ்வொரு நாளும் நீங்க ஆரம்பிக்கப்பட வேண்டியது, ஆண்டவரே புதிய காரியங்களை என் வாழ்விலே எனக்கு தெரியப்படுத்துங்க, எனக்குள் வேறொன்று செய்யுங்க. எத்தனையோ காரியங்கள் நம்ம கேட்கிறோம், வீட்டுக்கு வேண்டியவைகள்லாம் கேட்கிறோம், அவைகளெல்லாம் தெரிந்து கேட்பவைகள். அது என்ன தேவை என்பதை தெரிந்துதான் நம்ம கேட்கிறோம். கடனா இருந்தா கடன் பாரத்தை அடைப்பதற்கு கேட்போம், வீட்டில் வேற எதுக்காவது பற்றாக்குறை இருந்தால் அந்த பற்றாக்குறையை சீர்படுத்துவதற்கு நம்ம கேட்போம், அதெல்லாம் ஓகே. பட் நம்முடைய வாழ்விலே பிளான்ட் நியூ திங்ஸ் இன் மை லைஃப், ஆண்டவர்கிட்ட நீங்க வளரக்கூடிய புதிய விதைகளை என் வாழ்விலே வளர்க்க செய்கிறது, விதைக்க செய்கிறதை குறித்து நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரைட். இப்போ நான் சொல்ற இந்த வார்த்தையை நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு சுவாமி, எங்க வாழ்வு 2024 வருடம் வரையில்
2024 வருடம் வரையில் நாங்கள் பெற்றுக்கொண்டதை காட்டிலும் நாங்கள் பெற்றுக்கொண்டதை காட்டிலும் இந்த 2025 ஆண்டு இந்த 2025 ஆண்டு புதிய வித்துக்கள் விதைக்கப்பட்டு புதிய வித்துக்கள் விதைக்கப்பட்டு எங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்திலும் எங்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்திலும் கையின் பிரயாசங்களிலும் வாசிக்கப்படுகிற வேத வார்த்தைகளிலும் இருந்து வாசிக்கப்படுகிற வேத வார்த்தைகளிலும் நாங்கள் புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு சுவாமி நீர் விதைகளை விதைத்து அந்த விதைகளை முளைக்கச் செய்வீராக. நான் இதுவரையில் இருந்ததை காட்டிலும் தியானித்ததை காட்டிலும் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை கடந்து வந்ததை காட்டிலும் தேவ சமூகத்தில் நின்று ஆவி உயிர்ப்பிக்க செய்யும்படி மாம்ச பலவீனங்கள் எல்லாம் என்னை விட்டு அகன்று போகும்படி என் வாயின் வார்த்தைகளை நன்மையாய் மாற்றும்படி என் சரீரத்தில் காணப்பட்டிருந்த கட்டுகள் கட்டுடைக்கப்படும்படி இனி என்னுடைய குடும்ப வாழ்விலும் நான் எடுக்கிற முயற்சிகளிலும் பழையவைகள் எல்லாம் கடந்து போய் தேவனால் விதைக்கப்பட்ட புதிய காரியங்களை என்னிலிருந்து முளைக்கச் செய்வீராக. இதுவரையில் கடந்து வந்த பாதைகள் பல தோல்விகளாக இருக்கலாம், பல நன்மைக்கு ஏதுவான செயல்பாடுகள் செய்தாலும் முடிவிலே அவைகள் ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே இனி என்னுடைய வாழ்விலே புதிய காரியங்கள் விதைக்கப்பட்டு அது முளைத்து அது 1, 30, 60, 100 மடங்குகளாக நான் பலனடைய பயன் அடைய அவைகள் மூலமாக என் குடும்பம் செழிப்பை காண என் சரீர சுகபல ஜீவனோடு கூட எதற்காக ஜெபிக்கிறேனோ அந்த ஜெபத்திலே ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதாக மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்பட்டதாக தேவனுக்கு முன்பாக நான் வளர்ந்து நிற்கத்தக்கதாய் plant new things in my life in the name of Lord Jesus Christ. Amen. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹalleluya. இந்த விசுவாசத்தோட உங்க வீட்ல ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ ஆண்டவர்ட்ட கேட்கறீங்க. Plant new things in my life. இதுவரைக்கும் அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு நம்ம கனெக்ஷன்ஸ் புதிய மகிமையுள்ள ஸ்டேட்டஸ் பீப்புளோடு புதிய ராயல் பீப்புளோடு புதிய ஸ்பிரிச்சுவல் பீப்புளோடு ரிச் பீப்புளோடு உங்க சுவிசேஷம் எங்க பிளான்ட் பண்ணமோ அப்படிப்பட்ட வித்து உள்ளவர்களாக நீங்க மாறும். 23 போல 24 பெற்ற பயன்கள் அதிகம்தான். ஆனா 25 டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக தேவன் உங்களை உருவாக்க விரும்புகிறார். இரண்டாவதாக uproot evil deposits of darkness. கிறிஸ்தவனா இருந்தா பத்தாது, கிறிஸ்தவனா வளரும். நேத்து இருக்கிற மாதிரியே இன்னைக்கு கிறிஸ்தவன்னா வெறும் கிறிஸ்தவன் தான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு கிறிஸ்தவன்னா வெறும் கிறிஸ்தவன் தான். 2001 நான் ரட்சிக்கப்பட்ட பாஸ்டர், 2025 நான் கிறிஸ்தவன் தான், வெறும் கிறிஸ்தவன் தான். நீ முன்னேற்ற அடைந்த கிறிஸ்தவன் கிடையாது, முற்போக்கான கிறிஸ்தவன் நீ கிடையாது, அடையாளம் சொல்லுகிற கிறிஸ்தவனா நீ கிடையாது.
தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட கிறிஸ்தவனா? யூஸே இல்லை. வெறும் சங்கீதம் 23:91 சும்மா வாசித்துட்டு படுத்து தூங்கி இருந்து காலையில போக வேண்டியதான். இதனால லாபம் இருக்குதா? மீன் செத்தா கருவாடா கூட உதவுது. நம்முடைய வாழ்க்கையில என்னத்துக்கு உதவுறோம்? தேவச்சனமே ஏன் ஈவில் டெபாசிட்ஸ் நம்முடைய உடம்புல இருக்கு, நம்முடைய எண்ணங்கள்ல இருக்கு, நம்முடைய எமோஷன்கள்ல இருக்கு, நம்முடைய ஆக்டிவிட்டிகள் இருக்கு. இது அறியாமலே தாய் தகப்பன் அவங்களுடைய வம்ச வழிகள்ல நமக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை மாத்திரம் அப்படியே பூனைக்கு பிறந்தது புளியா இருக்குமா? அவ்வளவுதான், பூனை சைஸ் தான் இருக்கு. தேவச்சனமே, நீங்களும் நானும் எந்த கிரைட்டீரியால வளர்ந்திருக்கிறோம், எந்த மகிமையில நாம் வளர்ந்திருக்கிறோம், எந்த பிரச்சனத்துல நாம் வளர்ந்திருக்கிறோம்? உங்களை பார்த்து உங்க பிள்ளைங்க இல்ல நீங்க உங்களுடைய நடத்தை பார்த்து மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவும் நம்ம வாழ வேண்டுமானால் இந்த ஈவில் டெபாசிட்ஸ் ஆஃப் டார்க்னஸ் நம்முடைய வாழ்வில் இருக்கு, நம்ம வீட்டில் இருக்கு, இந்த கைகள்ல இருக்கு, இந்த சரீரத்தில் இருக்கு, நம்முடைய கண்கள்ல இருக்கு, நம்முடைய சிந்தைகள்ல அந்த டார்க்னஸ் டெபாசிட் ஆகி நம்மளை பிரகாசிக்க செய்ய முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்வு மடங்கடிக்கப்பட்ட வாழ்வாயிருக்கு. இப்ப நம்ம இதை அப்ரூவ் பண்ண அல்லேலூயா. எல்லாரும் சொல்லாமா? சிந்தையில தோணுது இல்லையா ஏதாவது செய்யணும் ஆண்டவருக்கு அப்படின்ற ஒரு இது. ஆமா, இருந்தாலும் அது வந்து வெற்றி பெறாது, நம்மளால வெற்றி பெற முடியாது, சிந்தையோட நின்னுருது. இந்த டார்க்னஸ் டெபாசிட்னா இது மேல அழுக்கு இருக்குதுன்னு வச்சுங்க. இப்ப இந்த அழுக்கு எடுக்கணும், எடுத்தா இது நல்ல பொருளா தெரியும். அப்ப நம்முடைய சிந்தையில நம்ம நன்மையை நினைக்கிறோம், ஆனா அந்த மேல இருக்க அந்த டெபாசிட்ஸ் என்ன செய்து அதை செய்ய விடல. யாராவது பிரதர் உங்க பிசினஸ் நஷ்டமாகணும்னு யாராவது நினைச்சுதான் நஷ்டமாறாங்களா? யாருமே கிடையாது. யாராவது ஒரு குழந்தை கெட்டு போகணும் யாராவது நினைப்பாங்களா? இல்ல. அப்ப தேவனும் நம்மள அது மாதிரி நினைச்சிருக்கிறாரா நம்ம கெட்டு போகணும் லாஸ் ஆகணும்? இல்ல. அப்ப சம் ட்ரபிள் நம்மளுக்குள்ள இருக்கு, அதை நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கறதா இந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய ஜெபத்துல எல்லாத்துக்காக கேட்கிறோம், என்னைக்காவது பிளான் டு நியூ திங்ஸ் இன் மை லைஃப்னு ஒவ்வொரு நாள் நம்ம கேட்டிருக்கிறோமா? அன்னைக்கு உண்டான ஆகாரத்தை எனக்கு கொடுன்னு தான் கேட்கிறோம், அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா அந்த ஆகாரம் என்னென்ன வகையில கேட்கப்பட வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. அது நம்ம ஆண்டவருக்குள்ள ஐக்கியப்படதான் வெளிப்பாடுகளினாலே நாம் கொண்டு வருகிற காரியங்கள் அநேகம். இப்ப ஏன் முன்னேறல? இங்க பிடுங்கப்பட வேண்டியவைகள் நம்முடைய வாழ்வில் இன்னும் பிடுங்கப்படல. இப்போ அதை அப்ரூவ் பண்ணி நம்ம இப்ப ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்ய எல்லாரும் சொல்லாமா? ஆண்டவராகிய இயேசு சுவாமி, என்னுடைய வாழ்விலே அநேக காரியங்கள் நான் அறியாமலே வளர்ந்து வந்திருக்கிறேன். குடும்ப ஆசீர்வாதத்தில் நான் பெற வேண்டியவைகள் முழுமையாய் நான் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. என் பிள்ளைகளை வளர்ப்பதில், கணவன் மனைவி உறவுகளில், பினான்ஸ் காரியங்களில், மற்றவரோடு பழகிற காரியங்களில், என்னுடைய சுய புத்தியின் மேல் நான் சிந்தையுள்ள தேவனுடைய அபிப்பிராயத்தில் நான் செயல்பட முடியாதபடிக்கு பலவிதமான தடைகள் என் வாழ்வில் இருக்கு. சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன், அதை அபியாசப்படுத்தி நான் பெற வேண்டியவைகளை நான் பெற முடியாதவனாக இருக்கிறேன். இயேசு சுவாமி, இன்றைக்கு இவைகளுக்கெல்லாம் காரணமான அறியாமையின் கட்டுகளும் தெய்வீகமற்ற கிரியைகளினாலே என்னுடைய வாழ்விலே டெபாசிட் ஆகி இருக்கிற டார்க்னஸஸ் என்னுடைய வாழ்வில் இருந்து அந்த அசுத்த ஆவிகள் என்னிலிருந்து பிடுங்கப்பட வேண்டும். அது அப்ரூவ்டடாக மாற வேண்டும்.
பிடிக்கப்படாக மாற வேண்டும். அது என்னென்ன வகைகளிலே? அது என்னென்ன வகைகளில் எங்க சொந்த வாழ்க்கையில் எந்த சொந்த வாழ்க்கையில் அது பிடுங்கப்பட வேண்டுமோ, அது பிடுங்கப்பட வேண்டுமோ, அந்த இருளின் கட்டுகள் அந்த இருளின் கட்டுகள் எங்கெங்கெல்லாம் டெபாசிட் ஆயிருக்கிறதோ எங்கெங்கெல்லாம் பிரகாசிக்க பண்ண முடியாதபடிக்கு பிரகாசிக்க பண்ண முடியாத என்னென்ன வழிகளிலே என்னென்ன வழிகளிலே நான் பிணைக்கப்பட்டிருக்கிறேனோ பிணைக்கப்பட்டிருக்கிறேனோ அது மாம்சத்திலே அது மாம்சத்திலே எனக்கு பலவீனத்தை கொடுத்து எனக்கு பலவீனத்தை என் சிந்தைகளில் நினைத்த போதிலும் என் சிந்தைகளில் நினைத்த போதிலும் வெற்றி பெற முடியாத ஒரு வாழ்க்கையை தான் வெற்றி பெற முடியாத ஒரு வாழ்க்கையை நான் பின்தங்கி இருப்பவனாக நான் பின்தங்கி இருப்பவனாக என்னுடைய வாழ்விலே முன்னேற்றத்தை காண முடியவில்லை. என்னுடைய வாழ்விலே இன்றைக்கு காண முடியவில்லை. ஆவியை உயிர்ப்பிக்கிறது என்ற வார்த்தையின்படி ஆவியை உயிர்ப்பிக்கிறது என்ற தேவ அந்த ஆவியை உயிர்ப்பிப்பது அந்த ஆவியை உயிர்ப்பிப்பது தேவனுடைய வசனங்களாய் இருக்கிறபடியினால் தேவனுடைய வசனங்கள் என் வாயின் வார்த்தைகளினாலே வாயின் வார்த்தைகளினால் நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்னுடைய வாழ்நாளெல்லாம் என்னுடைய வாழ்நாளில் கழுகுக்கு சமமான ஒரு வாழ்நாளாக கழுகுக்கு சமானமாக ஒரு வாழ்நாள் எனக்குள் கட்டப்பட்டிருக்கிற எனக்குள்ள கட்டப்பட்டிருக்கிற அந்த இருளின் கட்டுகள் அந்த இருளின் கட்டுகள் இப்பொழுதே பிடுங்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். பிடுங்கப்படுவதாக அது எந்தெந்த வகைகளில் அது எந்தெந்த வகையில் என் மீது கிரியை செய்து வந்திருக்கிறதோ என் மீது கிரியை செய்து அத்தனை கட்டுகள் அத்தனை கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது இப்பொழுது அழிக்கப்பட்டதென்று அழிக்கப்பட்டது அறிக்கையிட்டு கட்டளையிடுகிறேன். அறிக்கையிட்டு கட்டளையிடுகிறேன். ஆண்டவர் தாமே இதை செய்து முடித்தேர் என்று சொல்லி இதை செய்து முடித்தீர் நான் என்று விசுவாசித்து நான் விசுவாசித்து என் இல்லத்திலும் என் என் குடும்பத்திலும் என் குடும்பத்திலும் என் கையின் பிரயாசங்களிலும் கையின் பிரயாசங்களிலும் என்னை தொடர்ந்து வந்த என்னை தொடர்ந்து வந்த இருளின் ஆவியே இருளின் ஆவியே, உனக்கு இனி என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று இனி என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நீதியின் நாமத்தினால் அறிக்கையிட்டு கட்டளையிடுகிறேன். நாமத்தினால் அறிக்கையிட்டு கட்டளையிடுகிறேன். எனக்குள்ளாக எனக்குள்ளாக இனி இந்த கிரியைகள் இல்லை என்று இனி இந்த கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்மானித்து நாமத்திலே தீர்மானித்து அறிக்கையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். மூன்றாவதாக நம்முடைய வாழ்விலே சாட்டனிக் ஸ்பிரிட் அதிகமாய் கிரியை செய்யும். இது அதிகமா நமக்கு என்ன கொண்டு வரும்னா ஸ்டாக்னிஷேஷன் or stagnation. இந்த சாட்டனிக் ஸ்பிரிட்டை இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா கேன்சல். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்க வாழ்வுல நிலுவையில் இருக்கிறது. ஒருவேளை கடன் அடைக்கலான்னு எவ்வளவு போராட்டம் பண்ணியிருப்பீங்க. நன்மைகள் பெற வேண்டிய ஒரு காரியத்துக்காக அநேக நாட்கள் காத்திருப்பீங்க. சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்வுல சரியான ஒரு ஆசீர்வாதத்துக்கு பெற முடியாதவர்களாய் நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனால் உயிர்ப்பிக்கிற ஆவியோடு கூட நாம் நம்முடைய வாழ்விலே எது இந்த சாட்டனிக் ஸ்பிரிட் அது நம்முடைய வாழ்விலே எதெல்லாம் ஸ்டாக்னிஷேஷன் நிலை நிறுத்தி முன்னேற்றம் விடாத தடை பண்ணி வைத்திருக்கோ அது இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே உடைக்கப்படும்படி நாம் இப்பொழுது அறிக்கை செய்ய போகிறோம். அறிக்கை செய்வோம். ஆண்டவராகிய இயேசு சுவாமி, I cancel every satanic spirit of stagnation in my life in the name of Lord Jesus Christ. ஆவியானவரே, என்னுடைய வாழ்வு எனக்கு தெரியும். எங்கெங்கெல்லாம் பின்தங்கி இருக்கேன்னு எனக்கு தெரியும். எங்கெங்கெல்லாம் போராட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். எங்கெங்கெல்லாம் மன கிளேசங்கள் என்னை அழுத்தி கொண்டிருப்பதை நான் அறிகிறேன். வாழ்வில் உள்ள அத்தனை கட்டுகளையும் என்னிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கு அதற்கு காரணமான ஸ்டாக்னேஷன் சாட்டனிக் ஸ்பிரிட் எல்லா இடங்களிலும் நிலுவையிலே நிறுத்தி முன்னேற்றங்கள் கூடாது என்று என் முன்னோர்கள் வசமாய் வழிகளாய் கடந்து வந்திருக்கிற ஸ்டாக்னேஷன் ஸ்பிரிட்
Stagnation. நிலை நிறுத்தியிருக்கிற ஆவியே நிலை நிறுத்தியிருக்கிற ஆவியே, உன்னுடைய கிரியைகளுக்கும் உன்னுடைய கிரியைகளுக்கும், இனி என்னுடைய வாழ்வுக்கும் இனி என்னுடைய வாழ்வுக்கும் எந்த விதமான எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று சம்பந்தமும் இல்லை என்று இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நீதியின் நாமத்தினாலே நீதியின் நாமத்தினாலே அந்த சாட்டானிக் ஸ்பிரிட்டை அந்த சாத்தானிக் என் லைஃபில் இருந்து என் லைஃப்ல கேன்சல் பண்ணுகிறேன். அவைகளுக்கும் எனக்கும் உள்ள தொடர்புகள் எனக்கும் உள்ள தொடர்புகள் ஜெனரேஷன்ஸ் ஆக generations ஆக எங்கிருந்து வந்ததோ எங்கிருந்து வந்ததோ ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மன்னிக்கிறேன். ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் சந்ததியில் உள்ள ஒவ்வொருவரையும் அவர்கள் சந்ததியில் இனி இந்த சாட்டானிக் ஸ்பிரிட் இனி இந்த சாத்தானிக் ஸ்பிரிட் ஸ்டாக்னேஷன் என்கிற வார்த்தையினாலே stagnation என்கிற வார்த்தை பின்னடைய செய்ய முடியாது என்று பின்னடைய செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறிக்கையிட்டு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிட்டு என் வாழ்வுல எங்கெங்கெல்லாம் நிலுவைகள் நிற்கப்பட்டிருக்கிறதோ, என் வாழ்விலே எங்கெல்லாம் நிலுவைகள் எனக்கு திறமைகள் இருந்தோம் எனக்கு திறமைகள் வெளிப்படுத்த முடியாத நிலை, வெளிப்படுத்த முடியாது. எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ஸ் இருந்தோம் எனக்கு administration powers அந்த பவர்ஸ் வெளிப்படுத்த முடியாத நிலை, அந்த powers வெளிப்படுத்த முடியாது. எனக்கு சகல சம்பத்துகள் இருந்தோம் எனக்கு சகல சம்பத்து, தரித்திரத்தை தழுவி வாழுகிற ஒரு வாழ்க்கை. தரித்திரத்தை தழுவி வாழ்கிற எத்தனை வாய்ப்புகள் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாலும் வாழ்க்கை, வாய்ப்புகளை என் ஆண்டவர் அதை நான் பிரயோஜனப்படுத்த முடியாதபடிக்கு பிரயோஜனப்படுத்த முடியாது. இந்த சாட்டானிக் ஸ்பிரிட் இந்த satanic spirit ஸ்டாக்னேஷனை கொண்டு வந்து stagnation கொண்டு என் வாழ்க்கையை அமிழ்த்தி வைத்திருக்கிறது. என் வாழ்க்கையை அமிழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நீதியின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நீதி இந்த நாமத்தினாலே கட்டுகள் உடைந்தன என்று இந்த கட்டுகளை எல்லாம் உடைத்தன. அறிக்கையிட்டு கட்டளை எடுக்கிறோம். அறிக்கையிட்டு கட்டளையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நான்காவதாக ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ். நம்ம வாழ்வு பிசாசின் தன்மையினாலே இந்த ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் அநேகருக்கு கொண்டு வரான். ஒன்று, நம்ம சபைக்கு சரியா வர முடியாது, நம்ம பிள்ளைகள் சரியா வர முடியாது, நம்ம 4 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லி அழைத்திருப்போம், அவங்க சரியா வர முடியாது. அழைத்து வந்தீங்கனாலும் இல்லை நாமளே அழைக்கப்பட்டு வந்திருந்தாலும் இவைகள் கேட்கப்படுகிற பொழுது அவைகள் நம்முடைய வாழ்விலே வெற்றியை கொடுத்துருக்காது. நம்ம பார்க்காத யூடியூப்ல செய்திகள் பார்க்காததில்லை, பாடல்கள் கேட்காத பாடல்கள் கிடையாது. சத்தியம் பல திசைகளிலிருந்து நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா நம்மளுக்குள் ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அந்த ஸ்பிரிட்டுக்கு பேரு ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ். வசனம் கிரியை செய்யாது. ஆண்டவரே சொல்லியிருக்காரு, வார்த்தை கிரியை செய்யாத ஒரு காலம் வரும். இப்ப நம்ம வாழ்க்கையில ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் நமக்குள் இருக்கிறதை நாம் உணரலாம். எப்படி உணரலாம்? ஒண்ணுமே சபை அட்டெண்ட் பண்ண முடியாது ஒழுங்கா. அது மாத்திரமல்ல, பல காரியங்கள்ல வெற்றி பெற முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கலாம். வசனம் நமக்குள் கிரியை செய்யாது. ஏன்னா அந்த வசனமும் இருக்கும், ஒரு சந்தேகமும் இருக்கும். அந்த வசனமும் இருக்கும், மாம்சத்தையும் நம்புவோம். அந்த வசனமும் இருக்கும், யாரோ ஒரு கேட்டு சொல்லுகிற வார்த்தை மேலேயும் நம்ம வெலனை வைப்போம். இந்த ஸ்பிரிட் தான் நம்மளை அப்படி கொண்டு போகுது. டோட்டலா தேவனை சார்ந்து வாழவே விடாது. பல தோல்விகளுடைய காரணங்கள்ல ஒரு காரணம் இந்த ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ். சீஷர்களை கூட்டு வந்து எங்க வச்சாரு இயேசுசாமி? கெத்செமனே தோட்டத்துல வச்சார். ஆனா மத்தேயு 26:41 ஜெபிக்கிறதுக்கு அருமையான ஒரு இடம் தான். வந்து பார்த்தா என்ன பண்றாங்க? தூங்கிட்டு இருக்காங்க. என்னது அவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்குது? ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் அவங்கள தாக்கி மாம்சத்துடைய சிந்தையில கொண்டு போய் அவங்கள. அப்ப நம்முடைய ஜெபம் சோதனைக்குட்படுத்தப்படாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நான் சொன்ன உங்கள்கிட்ட விழித்திருந்து ஜெபிக்கனா கண்ணை நல்லா தூக்கி 2 கையில ஃபிங்கர்ஸ்ல பிடிச்சிக்கிட்டு ஜெபிக்க சொல்லல. அவர் ஞானமுள்ள ஜெபம், மீனிங்ஃபுல் பிரேயர்.
ஜெபம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை என்று உணர்ந்து ஆவி உயிர்ப்பிக்கிற அந்த ஆவினாலே நீ அப்படின்ற ஒரு ஜெபத்தை மேற்கொண்டனா ஒரு நெருப்பு எப்படி பெரிய காட்டையே அதே போல அவன் ஜெபம். சோ என் பிரேயர் மேல எனக்கு நம்பிக்கை. நான் எதை செய்ய வேண்டுமோ அது தேவன் எனக்கு உணர்த்துவார். உங்களுடைய வாழ்வுல உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ உங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்துட்டு அவருடைய ஸ்பிரிச்சுவல் பவரை ரிசீவ் பண்ண போறாங்க. அதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். அதனாலதான் அவர் அந்த எந்த பாறையில உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு இருந்தாலோ அது கல்லறிகிற தூரத்தில் இருக்கு. நாங்க அந்த அவர் எங்க ஜெபிச்சார்ன்றதை பார்த்திருக்கிறோம். அங்கிருந்து எழுந்து வந்து கெத்செமனே தோட்டத்தில் அவங்கள தட்டி எப்பா ஜெபிச்சுட்டு இப்ப நம்முடைய வாழ்விலும் இந்த ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் நம்மளை என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் கொண்டு வந்து நம்மளை வீக் ஆக்கி. சோ இதுல இருந்து நம்ம வெளிவந்தாதான் நம்ம பிரேயர்ஸ் will be answered. Hallelujah. நாம் சொல்வதை இப்ப நீங்க திரும்பி சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு சுவாமி, என்னுடைய வாழ்விலே பல மணி நேரங்கள் நான் ஜெபித்ததும் பல சூழ்நிலைகளில் நான் ஜெபித்ததும் பல காரியங்களுக்காக நான் ஜெபித்ததும் அது பல பல காரியங்கள் என்று நான் சொல்லுவேன். ஆனால் அது என்னுடைய ஃபைனான்ஸ், குடும்ப வாழ்வு, என்னுடைய வியாபாரங்கள், கையின் பிரயாசங்கள், நான் சந்தித்த நபர்கள், நாளை தினத்தினுடைய காரியங்கள், வருங்காலங்களின் காரியங்கள், இப்படி பல காரியங்களை நான் ஜெபித்தது உண்டு. ஆனா வெற்றி பெற்றது வெகு சிலதுதான். இந்த ஜெபத்தை பல நாட்களாக, பல வாரங்களாக, பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக ஜெபித்திருக்கிறேன். ஆனால் சிலவைகள் தான் நடந்தது. இயேசு சுவாமி, எனக்குள் என்ன ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் என்னை தாக்கத்திலே வைத்திருக்கிறது? சகல இந்த ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் என்னிலிருந்து வெளியேறும்படி, வெளியேறுவது மாத்திரமல்ல என்னிலிருந்து டெர்மினேட் பண்ணும்படி, என்னிலிருந்து துண்டிக்கப்படும்படி, இனி மறுபடியும் அது என்னிடத்தில் வராதபடி, இந்த வீக்னஸை குறித்த சிந்தைகள் என்னுடைய சிந்தைக்குள் அது அபைட் ஆகாதபடி, ஒன்று சேராதபடிக்கு, என்னை ஆளுகை செய்யப்படாதபடிக்கு, என்னை மயக்க நிலையில் கொண்டு போகாதபடிக்கு, வேற சிந்தைகள் என்னை திசை திருப்பாதபடிக்கு, மாம்ச பலவீனத்தை கொண்டு நான் ஸ்பிரிச்சுவல்ல பலன் அடைகிற நேரத்துல வேற டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கூப்பிடுகிற சத்தங்கள், மன நினைவுகள், சொப்பனங்கள், தரிசனங்கள், நேற்று நடந்தவைகள், தோற்று போனவைகள், இப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் வீக்னஸஸ் என் வாழ்க்கையில இனிமேல் அது உள்ள வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை டெர்மினேட் செய்கிறேன். அதை முற்றிலும் துண்டி தெரிகிறேன். எதெல்லாம் என் வாழ்க்கையில உயர்த்தப்பட வேண்டுமோ, எதெல்லாம் கிடைக்கப்பட வேண்டுமோ, அவைகளின் மேல் என்னென்ன அதிகாரத்தை கொண்டு இந்த ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் என்னை அமிழ்த்தினதோ அந்த இடங்களில் இருந்து கைகளை எடு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறிக்கையிட்டு கட்டளையிடுகிறேன். தெய்வீக பலன் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பலனாக மாறட்டும். என் வார்த்தைகள் தெய்வீக வார்த்தைகளாய் மாறட்டும். என் செயல்பாடுகள் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் செயல்பாடுகளாய் மாறட்டும். தேவன் கற்றுக் கொடுத்த அவருடைய ஜெபத்தை சீஷர்கள் அன்றைக்கு சொல்லும்படி, விழித்திருங்கள், சோதனைக்குட்படாதபடிக்கு என்று கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தையின்படி நான் இனி சோதனைக்குட்படாதபடிக்கு என்னுடைய பிரேயர்ஸ் அது ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் அற்றதாக, நான் ஸ்பிரிச்சுவல் பவராக, தேவனுடைய மகத்துவங்களாக நான் என்றென்றும் நிலைத்திருக்கும்படி மீண்டுமாக அந்த ஸ்பிரிச்சுவல்
வீக்னஸை கொண்டு வந்த மீண்டுமாக அந்த spiritual weakness ஐ அசுத்த ஆவிகளை அசுத்த ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு கிறிஸ்துவின் துண்டு தெரிகிற அவைகளுக்கும் எனக்கும் உள்ள தொடர்புகள் அவைகளுக்கும் எனக்கும் உள்ள இனி இல்லை என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறிக்கையிட்டு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிட்டு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பிரேயர்ஸ் இனிமேல் ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்க, உங்க லைஃப் வித்தியாசமா மாறும். உங்களை என்னவா விரும்புறா தெரியுங்களா ஆண்டவர்? நீங்க ஒரு பேட்டில் ஆக்ஸாக மாற வேண்டும். போர்ல கிரியை செய்கிற ஒரு போர் வாளாக இருக்கு. மேக் மீ as a battle axe. ஏன்னா நம்ம எல்லாம் மொக்க கத்திகளா இருக்கோம். எதையும் வெற்றி பெற முடியாத ஒரு பேட்டில் நம்ம வாழ்க்கையில நிகழ்ந்து கொண்டு நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய கட்டுகள் எல்லாம் நம்மை உயர்த்த முடியாத அளவுக்கு அது பேட்டில் ஆக்ஸ் யார் கையில் இருக்குது? பிசாசு கையில் இருக்குது. இப்ப நீங்களும் நானும் யாரா மாறணும்? பேட்டில் ஆக்ஸா. எத்தனையோ காரியங்களுக்கு நீங்க ஜெபித்திருப்பீங்க, செயல்பட்டிருப்பீங்க, உபவாசம் போட்டிருப்பீங்க. 100% வெற்றியான்னு பார்த்தீங்கன்னா வெற்றி இருக்காது. நம்ம வாழ்க்கை என்னைக்கு நீங்களே அந்த பேட்டில் ஆக்ஸா மாறுறீங்களோ, ஆவி என்ன செய்து? யோவான் 6:63 அது என்ன செய்து? ஆவி உயிர்ப்பிக்கிறதாக இருக்கு. இந்த பேட்டில் ஆக்ஸ் நம்ம கையில இருக்குமானால் நீங்க சகலத்தில் வெற்றியை பார்க்க முடியும். எனி பேட்டில். நிறைய பேருக்கு ஃபைனான்ஸ் பேட்டில் இருக்கு. ஃபைனான்ஸ் பெரிய போராட்டமா இருக்கு, அப்படிதானே சொல்லுவாங்க. சிஸ்டர் ஏன் கேட்குறீங்க? போராட்டம் தான். உங்களே நீங்க நினைச்சுக்கங்க. ஆண்டவர்கிட்ட என்னைக்காவது ஆண்டவரே நான் ஜெபித்ததுக்கு ஒரு நிறைவு கொடுத்தீங்களே, உண்மையான நிறைவா இருக்கணும். நம்ம சொல்லணுமேன்றதுக்காக ஆண்டவரே எவ்வளவு பிரச்சனை இருந்து இந்த நாளை கடந்து போக செய்தீங்க. அது ஜெபிச்சாலும் ஜெபி காட்டல, சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா நாள் என்ன செய்ய போகுது? அது கடந்து தான் போகுது. ஆனால் நீங்க உங்களுக்கு முன்பாக நடக்கிற ஸ்பிரிச்சுவல் வார்ல யாராக நீங்க இருந்து செயல்படுறீங்க? உங்களை இன்னைக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்ட்ஸாக நீங்க ஆண்டவரத்துல கேட்டு பாருங்க. உங்க லைஃப் மாற்றத்தை நீங்களே பாருங்க. நீங்களே பார்க்கலாம். என் கிட்ட கூட வர மாட்டீங்க. பார்த்து நான் இப்பெல்லாம் உங்களை கூப்பிடுறது டிஸ்டர்ப் பண்ணலையே. பணத்துக்காக டிஸ்டர்ப் பண்றது இல்லை, பொருளுக்காக டிஸ்டர்ப் பண்றது இல்லை. நான் ஒண்ணுக்கு தான்ப்பா உங்களை நான் இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன பிரதர், என்ன சிஸ்டர், கொஞ்சம் சீப்பை பிரிச்சுதான் பாருங்களேன். என்னம்மா, என்ன விஷயம்? 5000 ரூபா அமைச்சிருக்கேன் பாஸ்டர், பாருங்களேன். எனக்கு எப்படி இருக்கும்? புதுகாலம் கொண்டாட்டமே அப்படித்தானே இருக்கு எனக்கு. தேவ ஜனமே, உங்க பிசினஸ் அப்படி நடக்கணும், உங்க வாழ்க்கை அப்படி நடக்கணும், உங்க பொசிஷன் மாறும். ஆண்டவர்கிட்ட என்னைக்காவது மேக் மீ as a battle axe ன்னு எத்தனை பேருக்கு ஜெபிச்சது உங்க கையிட்டிருக்காங்க? யாராவது? எல்லாம் கேட்டிருக்கிறோம். ஆனா வேதம் கிளீனா சொல்லி கொடுத்து நமக்கு யாருன்னா தெரியல. மல்யுத்த போட்டிக்கு போகணும்னா என்ன தெரிஞ்சிருக்கணும்? யுத்தத்தை பற்றியான பயிற்சிகள், ரூல்ஸ், ரெகுலேஷன் தெரிஞ்சிருக்கணும். இப்ப வெறும் பேட்டில் ஆக்ஸா நான் மாறணும் நீங்க சொன்னீங்கன்னா உங்களை ஆக்ஸா மாத்திடுவார். ஆனா புத்தி உள்ள ஆராதனை நீங்க இருக்கணும். எந்த இடத்துல நான் எப்படிப்பட்ட பேட்டில் ஆக்ஸா இருக்கணும்? நான் சும்மா தலைப்பு தான் கொடுத்துருக்கிறேன். இது உள்ள போனோம்னா 100 வசனம் இருப்பாரு. சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்கு 100 வசனங்கள் எடுத்து கொடுக்கலாம். ஹெல்த்துக்கு ஒரு பேட்டில் ஆக்ஸா நான் இருக்கணும், அதுக்கு பலவிதமான வசனங்கள் இருக்கு. பட் நம்ம அதை போல இப்போ உங்களுக்கு ஒரு ஜென்ரல் டீச்சிங் தான் இப்போ நான் போயிட்டு இருக்கேன். இது வசனத்தை போட்டு அதையும் நம்ம கொண்டு வரதா தான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு உங்களை ஸ்ட்ராங் ஆகிடலாம்.
இந்த வருஷம் நம்ம எல்லாருமே ஸ்ட்ராங் ஆகணும். நல்ல ட்ரைனிங் கொடுக்கலாம். நிறைய மெட்டீரியல்ஸ் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்க உள்ளத்தின் ஆழத்தில் அதை சேகரிக்கப்படுகிற பொக்கிஷமா உங்க கையில இருக்கணும். அப்பதான் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும். அவ்வளவு போராட்டமான உலகத்துல அவருடைய கிருபினால் இரக்கத்தினாலே நம்ம தப்பிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். விட்டாருன்னா போச்சு, நம்ம அவ்வளவுதான் க்ளோஸ். நம்ம இரக்கம், அந்த இரக்கத்தை கொண்டு ட்ரைனிங் எடுத்து நீங்க பெரிய ஆளா மாறுங்க. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியிருக்கு. எத்தனை இடத்துல உங்க எதிர்க்கவே பிசாசு இருந்து உங்களை பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதான் நம்பாருங்க பத்த, அவருக்கு ஒண்ணும் தெரியாது. பேரு தான் டேனியல், பேரு தான் அவருக்கு பிளெஸிங். ஆனா அவர் பிளெஸிங்ஸ்ல இல்லை. நல்லா நீங்க ஜெபிச்சுட்டு பாருங்க, விழித்திருந்து ஜெபிச்சுட்டு பாருங்க, அருமையான தூக்கம். அது ஒரு நாளுக்கு உண்டான எனர்ஜைசரா மாறும் உங்களுக்கு. சோ ஒரு பேட்டில் ஆக்ஸ் ஆக நீங்கள் இருப்பீர்களானால் பிசாசு கிட்ட நெருங்க மாட்டான். அவனுக்கு தெரியும் நான் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு. அறிக்கை சொல்லுவோமா? ஆண்டவராக இயேசு சுவாமி, நான் ஒரு கிறிஸ்தவனாக பல ஆண்டுகள் வாழ்ந்துட்டேன். ஆனால் எதிர்ப்பிலே அந்த போரில ஜெயம் பெறுகிற ஒரு போர் வீரனாக, ஒரு போர் வீரன் கையில வாள் இருக்கும். அவனுடைய தந்திரம், அவனுடைய அறிவு, அவனுடைய ஞானத்தை கொண்டு யார் யார முதல்ல வீழ்த்தினா எதிராளி தோற்று போவான் என்பதை சிந்தைகளிலும் அவன் கையிலே வைத்திருக்கிற வாளை கொண்டு எதிராளியை தகர்த்துகிறவனமாயிருக்கிறான். இயேசு சுவாமி இருக்கிற இந்த நாட்கள் எல்லாம் கொடியவைகளாய் இருக்கிறது. எந்த இடத்திலும் பாதுகாப்பு இல்லை. எந்த இடத்திலும் ஏமாற்றங்களும் அநியாயங்களும் தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற கிரியைகளுமாய் இருக்கிறது. இதோ இந்த சாயந்திர வேளையிலே என்னை ஒரு பேட்டில் ஃபீல்ட்ல ஒரு வாள் உள்ளவனாக அநேக கட்டுகளை உடைக்கிற ஆவிக்குரிய அந்த போர் ஆயுதமாக என்னை நிலைநிறுத்துவீராக. என்னை கொண்டு கர்த்தர் அந்த பரலோகத்தில் வைத்திருக்கிற சித்தங்களையும் திட்டங்களையும் தீர்மானங்களையும் இந்த பூமியிலே நான் நிலைநாட்டுவதற்கு என்னை தகுதிப்படுத்துவீராக. என் மேல இருக்க கட்டுகள்லாம் உடைக்கப்படும்படியாய் நானே அந்த போர் வாளாய் மாறுவதற்கு என்னை அபிஷேகம் செய்வீராக. என் மீது அந்த வல்லமையும் அந்த அதிகாரத்தையும் அந்த ஒப்பந்தத்தையும் தந்தருளி உம்முடைய சாட்சியாய் நான் நிற்பதற்கு ஒரு அடையாளமாக என்னை மாற்றுவீராக. என் வாழ்விலே எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் சோதனை உடைக்கிற போர் வாளாக தேவனுடைய சமூகத்திலே நான் நிலை நிற்கிறேன் என்று உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நீதியின் நாமத்தினாலே நான் என்னை பிரகடனப்படுத்துகிறேன். நான் எதை இப்பொழுது அறிக்கையாய் சொன்னேனோ அவைகள் எல்லாம் என் வாழ்விலே வெற்றிக்குரியவைகளாய் நான் பெற்றேன் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிடுகிறேன். இதுவரையில் என்னை தோற்கடித்துக் கொண்டிருந்த என்னை ஒரு போர் வாளாய் ஆக்காதபடிக்கு என்னுடைய மனதை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அசுத்த ஆவிகளே, உனக்கு என் மேல இன்னும் அதிகாரம் இல்லை, என் குடும்பத்தின் மேல அதிகாரம் இல்லை, என் பிள்ளைகள் மேல் அதிகாரம் இல்லை, என் தொழில் மீது உனக்கு அதிகாரம் இல்லை, என் வார்த்தையின் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை. எல்லா கட்டுகள் உடைக்கப்படுகிறது. தேவன் என்னை போர் வாளாய் மாற்றினதுனால ஆவிக்குரிய இந்த போர் வாளினாலே எல்லா கட்டுகளை கைத்தறிகிறேன். இன்றைக்கு நான் விடுதலை பெற்றேன் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அறிக்கையிட்டு கட்டளையிடுகிறேன். தொடர்ந்து என்னை ஆளுகை செய்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
நம்ம வாழ்க்கை என்னிலிருந்து மாறும். எல்லாரும் எழுந்து நின்று இதுல மொத்தம் 40 பாயிண்ட்ஸ். 40 பாயிண்ட் நீங்க உறுதியா சொல்லிட்டீங்கன்னா இது ஒரு வாரத்துக்கு 5 பாயிண்ட் தான் பார்க்க முடியும் ஒரு மாசத்துக்கு. அப்ப எத்தனை மாசத்துக்கு இது வரும்? 40 பாயிண்ட் ஒரு மாசத்துக்கு 5 தான் பார்க்கணும். 8 40 8 மாதங்கள் இதை நீங்க கற்றுக்கிட்டீங்க. லைஃப் எழுதி வச்சுக்க வேற. சரி, நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபைகளும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசினீர். இது பரலோக சத்தம், பரலோக வார்த்தைகள், பரலோகத்திலிருந்து கிடைக்கப்பட்ட வேத வாக்கியங்கள். இந்த நாளிலே முதலாவது எங்களை ஒரு புதிய பிளானுக்காக எங்களை உருவாக்குங்க. உங்களுடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெப அறிக்கைகளையும் எங்கள் குடும்ப ஜெபத்திலே நாங்கள் இதை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆளுகை உங்களுடைய பிள்ளைகளுக்கு இறங்குவதாக, இந்த சபை நிரம்பி வழியத்தக்கதான ஆத்மாக்களால் நிரப்பும்படி நாங்களே ஒரு பேட்டில் ஆக்ஸ் ஆக மாறி இந்த சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்நிய ஆவிகளே இங்கிருந்து விடுதலை பெற்றவர்கள் எல்லாம் இந்த சபைக்கு திரும்பும்படி, இந்த இடத்திலிருந்து கடந்து போனவர்கள் எல்லாம் கடந்து வரும்படியாக, புதிய ஆத்மாக்கள் நிரப்பப்படும்படியாய் தேவனுடைய சர்வாயுத போர் வாளாக நாங்கள் மாறுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளினாலே கற்றுகள் கிடைக்கப்படுவதாக. தெய்வீகமற்ற கிரியைகள் stagnant spirit போவழியப்பால சாத்தானே என்று கட்டளையிடுகிறோம். spiritual weakness in ஆவிகள் முற்றிலும் வெளியேறப்படுவதாக என்று சொல்லி கட்டளையிடுகிறோம். darkness spirit இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று சொல்லி நாங்கள் கட்டளையிடுகிறோம். தொடர்ந்து உம்முடைய மகிமை மாத்திரம் காணப்படுவதாக. தெய்வீக பிரசன்னம் எல்லார் மீதும் நிரம்பட்டும். புறப்பட்டு போகிற பிரயாணத்தில் தேவன் அற்புதமாய் இன்றைய நாள் இரவுக்குள்ளாக அற்புதமாய் வழிநடத்தப்படுவதை உம்முடைய ஜனங்கள் தன்னுடைய உணர்விலே காண்பார்களாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி கட்டளையிடுகிறேன். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடு கூட வருகை மட்டும் சமாதானமாய் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.